சன்னி ஹேஸ் அப்படின்ற ஒரு ரேஸ் கார் டிரைவர். ஸோ அவர் வந்து ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ரேஸ் கார் டிரைவராக இருக்கார். ஆனால் டாப் லெவல் ரேசஸில் வந்து அவர் வந்து பங்கேற்றுக்கல. ஒரு மாதிரி மிட் ரேஞ்சு ஒரு நல்ல ரேஸ் டிரைவராக இருக்கார். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் பாருங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன்லாம் படத்தில் இல்லை ஆக்சுவலாக. என்ன அப்படின்னா டேட்டோனா ரேஸ் அப்படின்ற ரேஸ் வந்து அவர் ஓட்டிட்டு இருக்காரு ஓப்பனிங் சீனில். இந்த டேட்டோனா அப்படின்றது வந்து நீ நம்ம கிரிக்கெட் பார்க்குறோம்ல, கிரிக்கெட்டில் நிறைய லீக்ஸ்லாம் இருக்குது. அதில் இந்த டேட்டோனா அப்படின்றது ஒரு ஐபிஎல் மாதிரி. அப்படின்னா இவர் ஓட்ட போகிறது வந்து எஃப் ஒன் அப்படின்றது வேர்ல்டு கப் மாதிரி. இதையும் அதையும் டைரெக்டாக கம்பேர் பண்ணாதீங்க, ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். அந்த மாதிரியான ரேசஸ்லாம் ஓட்டிகிட்டு இருக்கிற ஒரு ரேஸ் கார் டிரைவர் தான் சன்னி ஹேஸ். பிராட் பிட்டு இந்த கதையினுடைய நாயகன். கொஞ்சம் ஒரு மெச்சூரான ஓல்டான எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ரேஸ் கார் டிரைவர் தான். அவருடைய முதல் ரேஸ்லேயே ஜெயிச்சு மாஸ் காட்டிகிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு ஆஃபர் ஒன்று வருது. அவருடைய பழைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி F1 வந்து நீ எனக்காக ஓட்டினா நல்லாயிருக்கும், என்னுடைய டீமுக்கு வந்து நீ ஓட்டி கொடுத்தனா நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. எதுக்காக இவர் ஓட்டணும், எவ்வளோ நாள் எப்படி அந்த டீம் ஓடிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டீம் வந்து பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. இந்த வருஷம் F1ல தோத்துட்டாங்கன்னா டீம் வந்து வெளியே அனுப்பிச்சிருவாங்க, வித்துட்டு தான் போகணும். அவங்க வெளியே அனுப்புகிறாங்களோ இல்லையோ, அதுக்கு மேலே அந்த டீமை மெயின்டைன் பண்ணுறதுக்கான காசு இல்லை அப்படின்றதுனால அதை விற்கிற முடிவில் மேனேஜ்மெண்ட் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஓட்டி ஜெயிச்சு கொடு ப்ளீஸ், என்னோட டீமை காப்பாற்று அப்படின்ற மாதிரி கேட்குறாரு.